இது ஒரு தத்துவ கதை, படித்ததில் பிடிச்சது. ஒரு காரை நீங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க. அது நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு. அந்த ரோட்டில் காரை நிதானமாக 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி ஒரு ஹாரன் சத்தம் கேட்குது. ரியர் வியூ கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க. பின்னாடி உள்ள கார் விலை உயர்ந்த கார். அதில் ஒரு இளைஞர் உங்கள் காரை முந்த பார்க்குறாரு. உடனே உங்களோட வேகத்தை 70லேருந்து 80க்கு உயர்த்துறீங்க. அவரும் அதே மாதிரி உயர்த்துறாரு. இப்போ 2 வண்டியும் ஒன்றுக்கு ஒன்று ஜோடியாக வேகமாக போகுது. அவருக்கு நீங்கள் சளைச்சவரா? இல்லை, உங்களோட வேகத்தை 100 ஆக்குறீங்க. அவர் உங்களை பார்த்து நம்மகிட்ட சிரிச்சுட்டு 110 ஆக்குறாரு. உடனே நீங்கள் 5வது கியருக்கு மாறி 120 போகிறீங்க. இப்படியே போனால் முடிவு என்ன ஆகும்னு தெரியல உங்களுக்கு. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த கேள்வி வருது. உங்கள் காரை ஓட்டுறது நீங்களா இல்லை அந்த இளைஞரா? உடனே நிதானமாக யோசித்து 70 கிலோமீட்டரில் இயற்கையை ரசித்தபடி காரை மெதுவாக ஓட்டுறீங்க. ஆபத்தான முறையில் 120 கிலோமீட்டரில் போன நீங்கள் காரை ஓட்டினது காரணம் வேறு யாரோ இல்லை. இப்படித்தான் நிறையா பேர் தனக்கு எது தேவை, எது வேண்டும், தனக்கு எது முக்கியம் என்பதை பற்றி யோசிக்காமல் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையில ஏதோ செஞ்சு தன்னோட இலக்கை அடையணும்னு நினைக்கிறாங்க. இது பேராபத்தை விளைவிக்கும். உங்கள் வாழ்க்கையை என்னும் வாகனத்தை பிறர் ஓட்டுமாறு செய்ய வேண்டாம், நாமே ஓட்டணும். வாழ்க்கை என்பது நீண்ட பயணம். அது நம்மளோட கட்டுப்பாட்டில் நிதானமாக இயக்கி செல்லும்போது நம் வாழ்க்கையோட பயணம் இனிமையாக அமையும், பாதுகாப்பாக செல்லும். அப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் இன்னொரு தத்துவ கதையில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து என்னோடய ஹாய்கண்ணன் யூடியூப் சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். படித்ததில் பிடித்தது.